ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கிறது உலகம். அதுலேயும் குறிப்பாக உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற உத்தரவு வந்ததுலேருந்து ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டாங்களாம்ப்பா கர்ஸ்க் பகுதியில் அப்படின்னு சொல்கிற செய்தி வர வியூகம் பொக்கிஷம் இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இது தமிழ் விதையாச்சே. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கயானா விசிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஒப்பந்தங்களுடன் கயானா மற்றும் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ரொம்பவே முக்கியமான தகவலாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் உக்ரைன் ரஷ்யா இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே என்ன செஞ்சிருங்க, பேசாமல் எண்ணெய்க்கு ஆயிலுக்கு ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணிடுங்க, ரஷ்யா அடி வாங்கிடும், அப்போ இந்த போர் நின்றுடும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஒரு ஐடியா வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததாக ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் யுஎன்எஸ்சியில் ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தா, உடனடியாக இஸ்ரேல் காசா யுத்தம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டும். இதுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வாக்கெடுப்பு நடைபெறும்போது இதை வீட்டோ பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. என்ன அமெரிக்கா இப்படி பண்ணிட்ட, இஸ்ரேல் உடனடியாக அந்த யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டும், காசா மக்கள் இறப்பை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யுஎன்எஸ்சியில் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இஸ்ரேல் உடனடியாக இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கான தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டு அமெரிக்கா. இது சரியா, உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இந்த கேள்விலாம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுக்கு எதிரான நபராக நம்ம மாறிடுவோம். இந்த கேள்விலாம் கேட்காம என்ன நடந்தாலும் சரி, நாடு போகிற மாதிரியே நாமளும் போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யுஎன்எஸ்சியில் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி பல உலக நாடுகளும் கண்டித்திருக்கிறார்கள். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஆயிரக்கணக்கான மனிதர்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் அடிபட்டு காயமுட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அங்கே பல பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த யுத்தத்தை இன்னும் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் அமெரிக்கா விரும்புகிறதே தவிர அதை முடித்து வைப்பதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை அப்படிங்கிறதே இந்த வீட்டோ அப்படிங்கிறது நமக்கு காண்பித்து தருகிறது. அடுத்ததாக ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் தான். இந்த ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு சொல்கிறது யூகேனுடைய ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல். அதை கர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் பயன்படுத்திட்டாங்களாம். ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் முக்கியமான மிசைல்ஸ் எல்லாமே உக்ரைனால் பயன்படுத்தப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு தகுந்தபடி ரஷ்யாவும் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாட்டோவினுடைய புதிய மெம்பர்ஸ், அவங்க தான் ரொம்ப குட்டி, இப்போ வந்த ஒரு செல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் 2 பேரும் தான் நாட்டோவில் புதுசாக சேர்ந்தாங்க. அப்போ இந்த 2 பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் பாம்பர், அவங்க கிரீன்லாண்டு, பேரன்ஸ் மற்றும் பால்டிக் சீல அந்த விமானம் அப்படிங்கிறது பறக்குது. அதுக்கு எஸ்கார்ட் கொடுக்கறதுக்கு ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடனுடைய விமானப்படை அது கூடவே பறந்து செஞ்ச அந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. ஃபின்லாந்து மற்றும் ஜெர்மனி இடையே இந்த இன்டர்நெட் கேபிள் துண்டிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெர்மனி இதுக்கு காரணம் ரஷ்யா தான், எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை கை காண்பித்தார்கள். ஆனால் ரஷ்யா இதை மறுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரியான ஹைபிரிட் வாருக்கு உலகம் தயாராக வேண்டும் என்கிற அந்த தகவலுடன் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதற்கெல்லாம் தயாராகி வருகிறார்கள் என்கிற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ ஜெர்மனி மற்றும் ஃபின்லாந்து இந்த கேபிளுக்கும் இல்லை ரஷ்யாவுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறத யார் இனிமே விசாரணை செஞ்சு உறுதிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். இன்றளவுமே நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2ல ஏற்பட்ட லீக்கேஜுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத சொல்ல முடியாத நிலைமையில தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். அவ்வளோதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது என்பதும் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஏங்க, இஸ்ரேலினுடைய முக்கியமான ஒரு பிளாக் செயின், SSI பிளாக் செயினை ஹேக் பண்ணிட்டாங்களாம் ஈரான். யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை ஈரான் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே உலக அரங்கில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. இந்த பிளாக் செயினை யார் பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, மொசாட் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். ஃபாரின்ல இருக்கக்கூடிய நிறைய ஏஜென்ட்ஸ் நாடுகளுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் என்பது இந்த ஒரு பிளாக் செயின் வழியாக தான் நடந்தது அப்படின்னும், ஸோ ரொம்ப முக்கியமான இந்த பிளாக் செயினை எப்படி ஈரான் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த பதட்டத்துடன் இப்போது கொஞ்சம் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ இந்த பிளாக் செயினையே ஹேக் பண்ண முடியுது அப்படின்னா உலகத்தில் கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறதெல்லாம் எந்த நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறதுல இனிமேல் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இதனுடைய எதிரொலி அப்படிங்கிறது இருக்கும். சிரியாவில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட 36 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சிரியாவினுடைய அதிபர் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் 40 வருஷத்துக்கு பிறகு சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. ஏன்னா ரொம்ப நாட்கள், ரொம்ப வருடங்கள் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படவில்லையாம். ஸோ இந்த சென்சஸின் முடிவில் ஈராக்கில் மிகப்பெரிய மாற்றங்களும் அரசியல் மாற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஊர்லேயும் கேட்டுட்ருக்காங்க.
ஆனால் எப்படி சென்சஸ் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக பாம்ப் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிற ஒரு சைக்ளோன் அமெரிக்காவினுடைய சில முக்கியமான இடங்களை தாக்கி அழிக்கலாம் அப்படின்னும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இந்த பாம்ப் சைக்ளோன் காரணமாக பவர் இல்லாமல் எந்த விதமான கரண்ட் இன்டர்நெட் இல்லாமல் இருக்காங்க என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு புதுசாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. பாம்ப் சைக்ளோனால இல்லை, புதுசாக நமக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்ததா ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கிரீஸினுடைய ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அவங்க கிட்ட ஒரு பலூன் இருக்கு, பதாகைகள் இருக்கு. எதுக்குப்பா போராடுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை நாங்கள் போராடுறது எங்களுடைய வாழ்க்கைக்காக. அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டால், இங்கெல்லாம் வாழவே முடியலங்க, அன்றாடம் நாம் நிறைய செலவழிக்க வேண்டியதாக இருக்குது, சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது, இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாழ முடியும், எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் இப்படி போராடி தானே ஆக வேண்டும். ஸோ எங்களுடைய போராட்டம் வெல்லும் வரையிலும் எங்களுடைய இந்த ஒரு இயக்கம் பேர் இயக்கமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையா அங்கெல்லாம் லிவிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடிட்டே இருக்கான்னு கேட்டால், ஐயோ ரொம்ப கூடிட்டே இருக்கான். யூகே, இந்த கிரீஸு, இன்னும் பல இடங்களில் லிவிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே ஒரு நிலைமை போச்சுன்னா கண்டிப்பாக ஃபாரினில் போய் நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிரீஸில் இந்த மாதிரி போராட்டம் அப்படின்னு பார்த்தா, யூகேல மறுபடியும் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது உருப்பெற்று வருகிறது. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஆனால் இதே இந்தியாவில் மட்டும் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சுன்னா யூகேனுடைய பத்திரிகை எல்லாருமே தலைப்புச் செய்தியாக போட்டிருப்பாங்க. யூகேல நடக்கக்கூடிய விவசாய போராட்டத்தை பற்றி இன்னும் நம்ம ஊர் மீடியாக்களுக்கு எதுவும் தெரியலன்னு தோணுது. பல வருடங்களாக நாங்கள் உக்ரைனுக்கு இந்த ஆயுதத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. எந்த ஆயுதம் அப்படின்னு கேட்டால் லேண்ட் மைன்ஸ், கன்னிவெடிகள் தான். ஆனால் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இன்றைக்கி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார், நாங்கள் கன்னிவெடியை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா ரஷ்யா ரொம்ப ஸ்பீடாக அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஸ்லோ பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது, கன்னிவெடிகளால் மட்டும்தான் அதை ஸ்லோ பண்ண முடியும். எனவே இந்த உதவிகளை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் புதுசாக ஒரு கேர் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. பாலஸ்தீனியர்கள் இருக்காங்கல்ல, காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு புது ஃபெசிலிட்டியை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸ்டார்ட் செய்ய போவதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக ஈராக்கில் நடக்கக்கூடிய இந்த சென்சஸ் அப்படிங்கிறது இன்னும் பல நாடுகளில், குறிப்பாக அரபுலக நாடுகளில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே உருவாக்கியிருக்கிறது. அடுத்ததாக ஈரான் தான். ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய நண்பன், சீனாவினுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிற ஒரு முகம் அதுக்கு இருந்தாலும், ஒரு நாட்களுக்குள்ளே எங்களால் என்ன செய்ய முடியும், அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். அதே மாதிரி அணு ஆயுதத்துக்கு தேவையான ஃபியூல் எல்லாத்தையுமே ஈரான் மிகப்பெரிய அளவில் சேகரித்து வருவதாகவும், ஏன் சேகரிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் ஈரானுக்கு எதிரான தடை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரியான நியூக் ஃபியூல் அப்படிங்கிறதுலாம் அவங்களால எடுத்து வைக்க முடியாதுல்ல. ஸோ இப்போவே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலினுடைய அந்த பீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது இப்போதும் அப்படியே பாதி வழியில் நிற்கிதான். ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு யாரும் கட்டளையை பிறப்பிக்க முடியாது, இஸ்ரேல் எங்களுக்கான கட்டளையை பிறப்பிக்கிறார்கள், எனவே இந்த பீஸ் ட்ரீட்டில் எங்களால் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் குடியரசினுடைய மிலிட்ரி 14 லெப்பர்டு டேங்க் அப்படிங்கிறத ஜெர்மனியிலிருந்து வாங்க போகிறாங்க. அதற்கான தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா $167 மில்லியன் அமெரிக்க டாலர். இதே மாதிரி உக்ரைனுக்கான புதிய எய்ட் அப்படிங்கிறத அமெரிக்காவும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த தொகை 275 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜி ஜின்பிங் அவர்கள் மற்றும் லுலா அவர்கள், பிரேசில், சீனா 2 நாடுகளுடைய நட்பை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான மீட்டிங்கா இது இருந்தது அப்படின்னு சொல்லி 2 நாட்டு தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள். 16 வயதுக்கும் கீழ் இருக்கக்கூடிய இளசுகள் இனிமே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடை மேற்குலக நாடுகளில் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆன்டி டெரரிசம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸில் 2 நாடுகள் பங்கெடுக்கிறார்கள். ஒன்று சீனா, இன்னொன்று யார் தெரியுமா, நம்ம பங்காளி பாகிஸ்தான் தாங்க. ஆன்டி டெரரிசம் பார்த்துக்கோங்களேன், அந்த நாடு ஆன்டி டெரரிசம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பார்த்து பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பெரிய அளவில் சிக்கல் எல்லாமே இருக்காமே, பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கிட்ஸ் பெஸ்டில் அந்த 5-in-1 காம்போ இப்போ லைவ்ல இருக்குது. ஏன்னா 2 தினங்களில் இன்னொரு முக்கியமான காம்போ வரப்போகுது. வேணுங்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய லவ் மற்றும் 3D மெசேஜ் போர்டு காம்போ அப்படிங்கிறது வாங்குவதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுவோர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.